உருக்கமாக மன்னிப்பு கேட்ட தாவேகா தலைவர் விஜய். சமீபத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்பொழுது ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் பெரும் அசம்பாவிதம் நடைபெற்றது. இந்த சம்பவம் இந்திய அளவில் மட்டுமன்றி சர்வதேச அளவிலும் முக்கியமான செய்தியாக மாறியது. அதன் பிறகு ஆறுதல், இழப்பீடு என பல்வேறு தலைவர்களுக்கு மக்களை சந்தித்து நேரில் ஆறுதல் கூறி வருகின்றனர். ஆனால் தாவேகா தலைவர் விஜய் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறவில்லை என விமர்சனங்கள் வந்தன. சில தினங்களுக்கு முன்புதான் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் வீடியோ கால் மூலமாக பேசி ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் வழக்கு விசாரணை சென்று கொண்டிருப்பதால் தன்னால் வர முடியவில்லை என்றும் கரூர் துயரத்திற்கு மன்னிப்பு கேட்கும் வீடியோ காலில் பாதிக்கப்பட்டவர்களிடம் விஜய் ஆறுதல் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் விஜயிடம் வீடியோ காலில் பேசுவதற்கான ஏற்பாடுகளை தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் செய்து வந்தார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஒருவரின் தாயாரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் விஜய். அப்பொழுது நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று விரைவில் கரூர் வந்து அனைவரையும் சந்திக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். என்னை உங்கள் தம்பியாக நினைத்து மன்னித்து விடுங்கள். கரூருக்கு வர முடியாத சூழலில் நான் சென்னை வந்துவிட்டேன். நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று விரைவில் வருகின்றேன். உங்கள் இழப்பு தாங்க முடியாத ஒன்று, என்னை மன்னித்து விடுங்கள் என்று விஜய் பாதிக்கப்பட்ட மேலும் பலரிடம் பேசும்பொழுது உருக்கத்துடன் கூறியதாக தெரிகிறது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களை தனித்தனியாக அவர்களது வீடுகளுக்கு சென்று சந்திக்காமல் அனைவரையும் ஒரே இடத்தில் வைத்து சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியான இடத்தையும் சந்திப்பு நிகழ்வை நடத்துவதற்கான மண்டபத்தையும் கரூரில் தேர்வு செய்து வருவதாக தெரிகிறது. வரும் திங்கட்கிழமை சந்திக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளியாகின. அப்படி பாதிக்கப்பட்ட மக்களை மண்டபத்தில் வைத்து சந்திக்கும் பொழுது ஊடகங்களுக்கு என யாருக்கும் அனுமதி இல்லை. மேலும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் 5 பேர் மட்டுமே வர அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் விஜயின் வாகனம் செல்லும் நேரத்தில் அதன் பின்னால் யாரும் வரவும் அனுமதி இல்லை எனவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். அப்படி தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கும் விஜய் ஏற்கனவே அறிவித்த நிவாரணத் தொகையை நேரில் வழங்குவதாகவும் முடிவு எடுத்துள்ளார்.